இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2வோட 2வது பையனான செந்தில்நாதனை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட உண்மையான பெயர் வசந்தகுமார். இவர் கோயம்புத்தூரில் 1993ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. அப்பா அம்மாவோட செல்ல பிள்ளை. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை ஸ்ரீ பால்தேவாஸ் கிகானி வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கூல்லே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கடுத்து காலேஜில் எதை செலக்ட் பண்ணலாம், மெடிக்கல் ஃபீல்டா இன்ஜினியரிங் ஃபீல்டா, ஏன்னா படிப்பு அவர் கொஞ்சம் மீடியமாக தான் வந்திருக்கு. கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமாக உள்ள புள்ள. ஸோ என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசித்து கடைசியில் அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன இன்ஜினியரிங்கே சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஓகே பண்ணிடுறாரு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் இல்லை அந்த கோர்ஸ் வேண்டாம், நம்ம இந்த லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிஇ ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து அதை படிச்சிட்ருக்காரு. ஸோ படிச்சிட்ருக்கும்போதே இவருக்கு டான்ஸ் அப்படின்னா ரொம்பவே விருப்பம். முக்கியமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறையாவே குத்து சண்டை அது இதுன்னு நிறையா கற்று வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம டான்ஸ்குள்ளே கொண்டு பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜினியரிங் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஃபுல்லாகவே என்ன மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் வருதோ எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஒன்று விடாமல். ஸோ இப்போது இவருக்கு கலைஞர் டிவியில் கிடைக்கிற சான்ஸ் தான் மானாட மயிலாட அப்படிங்கிற ஒரு பெரிய ஷோ. கிட்டத்தட்ட கலா மாஸ்டர் 9 சீசன் நடத்தி 10வது சீசனுக்கான அந்த ஆட்கள் சேர்க்குற இது நடந்துகிட்ருக்கு. அதில் போய் இவர் கலந்துக்கிட்டு செலக்டும் ஆகிறாரு. குக்கு வித் கோமாளி பவித்ராவோடு சேர்ந்து இவர் டான்ஸ் ஆடுறாரு. ஃபைனல்ஸ் வரைக்குமே இவருக்கு 3rd ப்ரைஸ் கிடைக்கிது. ஃபைனல்ஸ் கனடாவில் நடக்குது. ஸோ கனடாவில் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு நல்லா கலந்துக்கிறாங்க. 3rd ப்ரைஸ் தான். நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் 3rd ப்ரைஸ் தான் இவருக்கு கிடைக்கிது. அதுவே இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரி, நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது, அதுவும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைய போகிறோம் நம்ம இப்போது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2017 ஆட் ஷூட்டு இந்த மாதிரி நிறையா 2015 மானாட மயிலாட ஆரம்பித்து அக்டோபரில் முடியுது. பிப்ரவரியில் ஆரம்பித்து அக்டோபரில் முடிக்கிறாங்க. 2017 பெரிய ஆக்டர் விஜயகுமாரோடு சேர்ந்து ஒரு ஆட் ஷூட் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அதன் மூலியமாக அடுத்தடுத்து சின்ன சின்ன வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கலைப்புலி எஸ் தானு ஒரு ஒசார காதல் அப்படிங்கிற படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆல்பம் சாங் அது யாரோட பண்ணியிருப்பாருன்னா இப்போது மகாநதி சீரியல் யமுனாவோடு சேர்ந்து அந்த ஆல்பம் சாங் பண்ணியிருப்பார். இதை தானு அவர்கள் தான் அந்த ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணி வச்சது எல்லாமே கௌரி சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அந்த ஆல்பம் சாங்கை. ஸோ நம்மளுக்கு சீரியலில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா? ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சினிமாவில் நடிக்கணுங்கிறத ஆசை. அதுக்கு முதல் கட்டமாக சீரியலில் ஏதாவது சான்ஸ் கிடச்சா அது நம்ம நடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போதே 2017 யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிற ஒரு மூவியில் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நடிக்கிறதுக்கு. இவர் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது
சீரியல்லையோ இல்லை ஏதாவது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் ஷூட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டமாக வந்து நம்மளுக்கு சீரியலில் கிடைக்கும், நம்ம மாடலிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கனால அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. ஆனால் காயத்ரி ரகுராம் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த படத்தில் டெபியூட் மூவிலே நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அவார்டெல்லாம் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சீரியலுக்குள்ளே நுழையிறாரு. ஃபஸ்ட்டு அவர் நடித்த சீரியல் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி தான். இனியனா வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் அந்த சீரியலில் வந்து ஜீ தமிழில் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ராஜகுமாரி அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்புல தான் ராசாத்தி வந்து குண்டாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. இவங்க 2 பேரோட பேர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா போயிட்டுருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவர் அதில் நடிக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கு காரணம் யாருன்னா சன் டிவி தான். ஏன்னா சன் டிவி வந்து இவரோட நடிக்கிற திறமையை பார்த்துட்டு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு சீரியல், கிட்டத்தட்ட அது வந்து ப்ரைம் டைம் நான் ப்ரைம் அது மதிய நேர சீரியல் தான். அது 2019 அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஓகே, சன் டிவியில் கிடச்சிருக்கு. இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியலில் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டே வந்து உனக்கு சன் டிவியில் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு, நீ அதை வந்து மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய யோசிச்சுட்டு, ஏன்னா நம்ம சீரியலுக்கு ஒத்துக்கிட்டோமே, இதை நம்ம பண்ணி முடிக்கணுமே அப்படின்ட்டு நிறைய யோசிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய யோசித்ததுக்கப்புறம் ஓகே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க அக்கா தான் வந்து இவருக்கு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தே அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறாரு. அவங்க அக்கா என்ன சொன்னாலும் அதை அப்படியே இவர் கேட்டுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு தான் யோசிச்சுட்டு அப்புறம் அந்த சீரியலுக்கு ஓகே பண்ணுறாரு. ஸோ அந்த சீரியல் நடந்துகிட்டே இருக்கும்போதே அப்படியே 2020 லாக்டவுன் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு வந்து அவரோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா அவரோட மருமகள் நேஹாஸ்ரீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுனை வந்து அந்த பொண்ணு கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா ஜாலியாக விளாட்றது இது பண்ணுறது. ஸோ 2020 அந்த லாஸ்ட்டு 2021 ஸ்டார்ட் ஆகும்போது விஜய் டிவியிலேருந்து ஒரு ஆஃபர் வருது, ஒரு சீரியல் அது நீங்கள் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, விஜய் டிவியிலேருந்து ஒரு இது வந்துச்சுனாலே அப்படி, ஏன்னா சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து நிறைய பேர் விஜய் டிவியிலேருந்து லீட் ரோல் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து பெருசாக வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் இதில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியிலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி விஜய் டிவிக்கு போய் பாரதிதாசன் காலனி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ நடிச்சிட்டு இருந்தால் அந்த சீரியல் நல்லபடியாக போய் ஒரு குறிப்பிட்ட எபிசோடில் அந்த இதையும் முடிச்சிட்டாங்க. ஒரு பல ஃபேமிலிஸ் ஒரே காலனிக்குள்ளே வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 செந்திலா நடிக்கிற வாய்ப்பு. அதுவுமே வந்து மீனாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு அப்பாவுக்கு பயந்த பிள்ளை தான், ஆனால் வந்து வேறு வழி இல்லை, மீனா வீட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மீனா தைரியமாக இருந்ததுனால வந்து இவர் ஈஸியாக வந்து அவங்க தம்பி சப்போர்ட்டோட கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அப்பா திட்டுனாலும் அந்த பொண்ணுக்காக வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறாரு, கடைசி பையனை வெளியே அனுப்பிட்டு. ஆனால் ரியல் லைஃப்பில் இவருக்கு அந்த மாதிரி லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் டைமுக்கு வந்து நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன். அதே மாதிரி மெயினாக வந்து மாலை போடுறதில் வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சபரிமலைக்கு வருஷம் நான் மாலை போட்டு அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். நான் கடவுளை தேடும்போது கடவுள் எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடாமே எனக்கு தராரு அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்டாக இருக்குது. நானாக எதுவுமே போய் தேடலை, எல்லாமே என்னை தேடி வருது, ஏன்னா நான் கடவுளை தேடுறதுனால அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து லவ் அந்த மாதிரி அஃபேர்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
இப்போது குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இவர் ஒரு குக்காக வந்து என்ட்ரி கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி குக்காக என்ட்ரி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2லேருந்து இவர் குவிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் CWCங்கிறது இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தான். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.